வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய ஒரு சாப்டர் கூட்டு வட்டி. அதில் 5வது மாடல் சம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 4 மாடல் சம் நான் பழைய வீடியோஸில் போட்டிருக்கேன். இப்போ என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க? அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கட்டும் முறையில் ரூபாய் 24,000க்கு ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி விகிதம் எனில் 1.5 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்க? P is equal to பிரின்சிபல் அமௌண்ட் 24,000ன்னு கொடுத்துருக்காங்க. R is equal to 10%. அது என்னது? ஒரு வருடத்திற்கான வட்டி விகிதம். நமக்கு என்ன தேவை? அரை ஆண்டிற்கான வட்டி விகிதம் தான் தேவை. அப்போ அதில் பாதி எடுத்துக்கிடலாமா? 5%. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 1.5 ஆண்டுகள். அப்போ n is equal to 1.5 ஆண்டுகள்னா ஒரு ஆண்டுனா 12 மாதம், அரை ஆண்டுனா 6 மாதம். அப்போ n is equal to 18 மாதங்கள். இப்போ நான் இந்த 18 மாதங்களை எப்படி பிரிக்கலாம்? 6 6 6. ஃபஸ்ட்டு அரை ஆண்டு, ரெண்டாவது அரை ஆண்டு, மூணாவது அரை ஆண்டு. அப்போ நம்ம 3 தடவை கூட்டு வட்டி கண்டுபிடிச்சி 3த்தையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு கூட்டு வட்டி மொத்தமாக எவ்வளவுன்னு கிடச்சிரும். இப்போ நம்ம சம்முக்கு போகலாமா? முதல் 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி. அதுக்கு என்ன ஃபார்முலா? பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு R/100. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 24,000 இன்ட்டு R எத்தனை? 5%. அரை ஆண்டிற்கான வட்டி விகிதம். இப்போ இதை நம்ம அடிக்கலாமா? இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 1,200 ரூபாய். இது முதல் 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி. இப்போ இரண்டாவது 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இதே ஃபார்முலா தான், P × R/100. ஆனால் என்னென்னா இப்போ முதல் 6 மாதத்திற்கு நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேரும். அப்போ என்ன அர்த்தம்? 24,000 ப்ளஸ் 1,200 இன்ட்டு R 5/100. சரியா? இதை நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் ஆன்சர் தப்பாக தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 0 0 25,200 இன்ட்டு 5/100 5/100. இப்போ அடிக்கலாமா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1,260 ரூபாய். இது இரண்டாவது 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி. இப்போ இப்போ மிச்சம் எத்தனை இருக்குது? இன்னொரு 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிட்டோம்னா 3த்தையும் ஆட் பண்ணி நம்ம மொத்த கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மூன்றாவது 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி என்ன வரும்? பிரின்சிபல் அமௌண்ட் இப்போ நமக்கு 25,200. சரியா? அதை மறந்துடக்கூடாது. 25,200 ப்ளஸ் இரண்டாவது 6 மாதத்தில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய கூட்டு வட்டி 1,260 இன்ட்டு 5/100 வட்டி விகிதம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? 0 6 4 6 26,460 இன்ட்டு 5/100. இப்போ இதை அடிக்கலாமா? $1,323 ரூபாய். இது லாஸ்ட் 6 மந்த்துக்கான கூட்டு வட்டி. இப்போ நம்ம மொத்தமாக கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கான கூட்டு வட்டி 1,200. ரெண்டாவது 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி 1,260. மூன்றாவது 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி 1,323. அப்போ மொத்தத்தையும் ஆட் பண்ணோம்னா
3783. இதுதான் நமக்கு தேவையான கூட்டு வட்டி. அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி முறையில் கண்டுபிடித்தால். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.